இப்போ நம்ம எங்கே நிற்கும் அப்படின்னா எங்கே நிற்கும் ஹாஸ்பிட்டலில் நிற்கும். புஷ்பலதா ஆஸ்பத்திரியில் நிற்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிமோட தலைப்பு வந்து உனக்காக நான் மரித்தேன் எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு சீன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து பல நாள் கனவு எனக்கு. நான் வந்து இப்போது டாக்டரை வந்து டாக்டர் கேரக்டர் எடுத்திருக்கேன். ஸோ டீம்மேட்ஸ் எல்லாருமே உள்ள இருந்து எடுத்துருக்காங்க அடுத்த ஷூட்டில். தெரியலையா? சரி, இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கேரக்டரில் இருக்காங்க. நானும் ஒரு கேரக்டர், டாக்டர் கேரக்டர், மேனேஜர் கேரக்டர். இவங்க வந்து அந்த எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க, லைக் அந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. நானுமே வந்து கிட்டத்தட்ட பல நாள் கனவு. கிட்டத்தட்ட நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதோ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதோ வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த நோட்டில் வந்து பின்னாடி லைக் நீங்கள் வந்து யுவர் ஆம்பிஷன் இஸ் டு பிகம் சம்திங் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அப்போவே வந்து மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் MBBS அப்படின்னு போட்டு சுற்றி நோட் ஃபுல்லாக ஸ்டாராக வரைஞ்சி வச்சுருந்தேன் அந்த டைமில். ஆனால் நான் ஆம்பிஷன் படி வந்து டாக்டர் ஆகலை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர் கேரக்டராச்சும் கிடச்சிருக்கு. இந்த கேரக்டரை விரும்பி நான் எடுத்தேன். ஓகே, ஃபஸ்ட் டைம். ஸோ பார்ப்போம், லெட்ஸ் சி. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். மணி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, 11:30 ஆகும் போது. நம்ம டீம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, அடிபட்டவர், நர்ஸு கிர்ஸு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நிற்காங்க. ஆமாம், எங்க எதுக்கு எதுக்கு எங்களுக்கு எல்லாமே வந்து எங்க அண்ணன் தான். வாங்க, எங்க அண்ணன் தான். எப்படி சார் இப்போதைக்கு எந்த கேரக்டரும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் கதாநாயகன் அடிபட்டு கிடந்தாரு, ரோட்ல தூக்கிட்டு வந்திருக்கோம். இவர் தான் மியூசிக். ஆமாம், இவர் தான் முக்கியமான மியூசிக், கதையோட பேக்ரவுண்ட் மியூசிக், டிஜிஎம்ஸ் எல்லாமே ஓனா கிரியேட் பண்ணி வந்து அப்ரூவ் பண்ணுவோம். ஆமா, இவர் வந்து எப்படின்னா இவர் துடிப்பா இருக்காரு. இவர் துடிதுடிப்பு காரணம் என்னன்னா இவங்க அத்தான் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க. அதுல இவர் ஒரு பார்ட் ப்ளே பண்றாரு. அதுக்கப்புறம் இவர் நம்ம கேமராமேன், டைரக்டர், அவங்க எல்லாரும். ஆமா, இவங்க ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணாங்க. மேனேஜர் நியூலின் ஒரு கேரக்டர், ஆஃபீஸ்ல ஒரு ஆளு. 11 இன்னும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பிச்சைக்காரி. ஆமா, அவன்கிட்ட அப்ளை காமிச்சாச்சு. இவங்க தான் வந்து என்னது ஏழை தாய் பிச்சைக்காரின்னு சொல்லாதீங்க. தர்மம் கேட்கறவங்க, இந்த ஏழை தாய் சம்வாட் அந்த மாதிரி. ஸோ காலையிலேருந்தே விளாக் எடுத்துருக்கலாம், அது மறந்தாச்சு காலையிலேருந்து. இப்போ நான் ஏதோ அந்த போட்டதுனால ஒரு சுருட்டிப்பாயி நான் வந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதான் உண்மை. சரி, பார்ப்போம்.